அப்போ சந்தன மரம், இது தேக்கு மரம் அப்படின்னு இதை பார்த்த உடனே நான் வேற எவனாவது கிளம்பு போக நான் விட்டுவேன். சொல்லு. முடியாது, விட மாட்டோம். எப்படி விட முடியும்? விஷயம் ஒரு தேக்கு மரம், இது நல்லா விளைஞ்ச வெங்காயம், இல்லை நிலைஞ்ச நெல் அடுத்தும் அறுத்து போகிறதுக்கு, அடுத்தும் அறுவடை ஆகிறதுக்கு நான் விட்டுவேன். என்னுடைய பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு களவாண்டு போகிறதுக்கு நான் விட்டுவேன். அப்போ நான் தான் படைத்தேன், நான் தான் இருக்கணும். அது உயிர்தான வெங்காயம், திருப்பி தண்ணி விட்டு முளைச்சி வரும் அப்படின்னு நான் விட்டு வைக்க முடியுமா? வயல்லையே இது மாதிரி உங்களை எல்லாரையும் நட்டு வச்சிருக்கேன். விளைஞ்சா இல்லை பூச்சி பிடிச்சா உடனே தூக்கி அங்கிட்டு அடுத்தது இடையில விளைஞ்சா அது தூக்கவும் மாட்டோம். அப்போ காலை சம்பாரமும் அதே வந்து உற்பத்தியும் ஒரு இடமும் காரணகர்த்தாவாக பல பேர் கூலி ஆளுக்கு ஆளை விட்டுருக்கோம். அதில் பல பேர் இருப்போம். அதை ஏகத்துக்கும் ஒன்று விளைஞ்சதுக்கப்புறம் எங்கே நான் அவங்க அங்கே அனுப்புகிறேன். அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அது எங்கேருந்து வந்து வெங்காயம்டா சுத்தமாக இருக்கும், ஒரு விஷம் இருக்காது, அதில் பூச்சி மருந்து கலக்காது, விடாது அப்படியே அப்படின்னா அது நல்ல விலையாக போகும். இதில் பயிர் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை விற்கிறதுக்கு ஆள் இருக்கும். அது ஆனாலும் ஒரு நல்ல சாம்ராஜ்யத்தை